அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி நாட்டு விமானங்களை நீண்ட தொலைவில் வைத்தே தாக்கி அழிக்கக்கூடிய விதமாக உருவாக்கப்பட்டது தான் அஸ்திரா ஏவுகணைகள். சீனாவுக்கு ஷாக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்தியாவின் அஸ்தரா 2 ஏவுகணைகளால் ஜர்க் ஆகியிருக்காங்க டிராகன் அப்படின்னு தான் சொல்லணும். சற்று அடி சறுக்குகிறது அப்படின்ற மாதிரியான தோனியில் சீனா தற்போது இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது எதிரி நாட்டு விமானங்களை நீண்ட தொலைவில் வச்சு தாக்கி அழிக்கக்கூடிய விதமாக உருவாக்கப்பட்டது தாங்க அஸ்தரா ஏவுகணைகள். அஸ்தரா மார்க் 1 ஏவுகணைகள் 80 இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடியது. இதனைத் தொடர்ந்து தற்போது உருவாக்கப்பட்டு வரும் அஸ்தரா மார்க் 2 ஏவுகணைகள் சீனாவுக்கு நேரடி அச்சுறுத்தலாகவே மாறும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்தியா மீது பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த சமயத்தில் பாகிஸ்தான் பயன்படுத்தியது சீன ஏவுகணைகளை தான். PL-15 என பெயரிடப்பட்ட இந்த ஏவுகணை பஞ்சாப் பகுதியில் வெடிக்காத நிலையில் இந்திய இராணுவத்தால் கண்டெடுக்கப்பட்டது. உலகின் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏவுகணைகளில் இருந்து போர் விமானங்களால் தப்பிக்கவே முடியாது. ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில், அதாவது மணிக்கு 6000 கிலோமீட்டர் வேகத்தில் இது பறக்கும். சீன தயாரிப்பான இது 200 முதல் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விமானங்களை தாக்கும் என்றாலும் பாகிஸ்தானுக்கு சீனா விற்ற இந்த ஏவுகணைகள் 145 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை மட்டுமே தாக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதில் AESA எனும் அதிநவீன ரேடார் பொருத்தப்பட்டிருந்தது. எதிரி நாட்டு ரேடார் சமிக்கைகளை தடுத்து இலக்கை துல்லியமாக தாக்கும். கண்களுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கும் இலக்குகளையும் இது தாக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏவுகணையின் என்ஜின் தாங்க டபுள் பல்ஸ் மோட்டார் இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஏவுகணையினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். பாதி தூரம் சென்ற பின்னர் 2வது மோட்டார் இயங்க ஆரம்பிக்கும். இது ஏவுகணைக்கு அசாத்திய வேகத்தை கொடுக்கிறது. எனவே போர் விமானங்கள் எவ்வளவு வேகமாக திரும்பினாலும் இந்த ஏவுகணையின் தாக்குதலில் இருந்து தப்பிக்கவே முடியாது. போர் விமானங்கள் மட்டுமல்லாது எதிரிகளின் இராணுவ இலக்கை தாக்கவும் இது பயன்படுத்தப்படுது. இதில் பயன்படுத்தப்பட்ட டெக்னாலஜி இதுவரை நமக்கு தெரியாமல் இருந்த நிலையில் பஞ்சாபில் விழுந்த ஏவுகணையை DRDO இராணுவ அதிகாரிகள் சோதனை செய்திருக்காங்க. சோதனையில் சீனாவின் தொழில்நுட்ப ரகசியங்கள் தெரிய வந்திருக்கிறது. இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்ட இந்திய இராணுவம் தற்போது மேம்பட்ட அஸ்தரா மார்க் 2 ஏவுகணையை உருவாக்கி இருக்காங்க. இது 120 இருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய போர் விமானங்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும். இதில் தற்போது டபுள் பல்ஸ் மோட்டாரும் AESA கருவியும் பொருத்தப்பட்டிருக்கிறது. சீன தொழில்நுட்பத்தை வைத்து அந்நாட்டுக்கே சவால் விடும் வகையில் தற்போது இந்தியா இந்த ஏவுகணையை உருவாக்கி இருக்கிறாங்க. விரைவில் இதன் சோதனை நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பாதுகாப்பு துறையில் பார்த்தோம் அப்படின்னா பென்டகன் அறிக்கை சீனா தனது இராணுவத்தை விரைவாக நவீனமயமாக்குவது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளில் இராணுவ தளங்களை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து வருவதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய வரைபடத்தில் பெயரிடப்பட்ட நாடுகளில் இந்தியாவின் 4 அண்டை நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் மற்றும் இலங்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியா அனைத்து விதமான சுற்றுப்புறங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்தியா அனைத்து பக்கங்களில் இருந்தும் சுற்றி வளைக்கக்கூடிய யுத்திகளில் சீனா செயல்படுகிறதா அப்படின்ற கேள்வியும் எழுகிறதுங்க. பென்டகன் அறிக்கையின்படி
சீன மக்கள் குடியரசு உள்ளடக்கிய இராணுவ பாதுகாப்பு மேம்பாடுகள். 2025 சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவம் புதிய வெளிநாட்டு இராணுவ தளங்களை தீவிரமா பரிசீலித்து திட்டமிட்டிருக்காங்க. இந்த தளங்கள் சீனாவின் கடற்படை, விமானப்படை, தொலைதூர பகுதிகளில் செயல்படவும் தரைப்படைகளுக்கு தளவாட ஆதரவை வழங்கவும் உதவும் நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் 4 அண்டை நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் மற்றும் இலங்கை ஆகியவை முக்கியமானவை. பாகிஸ்தான் ஏற்கனவே சீனாவின் நெருங்கிய கூட்டாளியாக இருக்கிறாங்க. இரு நாடுகளுக்கும் இடையில இராணுவ மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை ஆழப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷம் இந்தியாவினுடைய கிழக்கு முனையில அமைந்திருக்கிறது. சீனாவின் இராணுவ இருப்பு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஒரு புதிய சவாலாகவும் இருக்கலாம். சீனா ஏற்கனவே மியான்மர்ல உள்கட்டமைப்பு, துறைமுக திட்டங்கள்ல தீவிரமாகவே இருக்கிறது. இந்திய பெருங்கடல்ல இந்தியாவிற்கு இலங்கை மிகவும் முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா சீனாவின் வளர்ந்து வரும் ஆர்வம் ஏற்கனவே கவலைக்குரியதாகவே இருக்கிறது. சீனா தற்போது அதன் எல்லைகளுக்கு வெளியே 2 அதிகாரப்பூர்வ இராணுவ தளங்களை கொண்டிருக்காங்க. தங்களை அது மட்டும் இல்லாம முதலாவது ஆப்பிரிக்காவினுடைய ஜியூபூட்டியில 2017 நிறுவப்பட்ட ஒரு ஆதரவு தளம். இந்த தளம் இந்திய பெருங்கடல் பகுதியில சீன கடற்படை நடவடிக்கைகள், கடல்சார் பாதுகாப்பு பணிகளை ஆதரிக்கிறது. இரண்டாவது கம்போடியாவில் சமீபத்தில் நிறுவப்பட்ட கூட்டு தளவாளங்கள் பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லலாம். இது தென் சீன கடல்ல சீனாவின் இராணுவ இருப்பை வலுப்படுத்துறது. பென்டகன் அறிக்கை பதிலளித்த சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அது சர்வதேச சட்டத்தின் கீழே செயல்படுறதாகவும் அதனுடைய இராணுவ நடவடிக்கைகள் சர்வதேச பொது பாதுகாப்பு, அமைதி காக்கும் நோக்கத்திற்காக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் கள யதார்த்தம் மிகவும் சிக்கலானது அப்படின்னு நிபுணர்களும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம் ஏமன்ல இருந்து தனது படைகளை திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்காங்க. சவுதி அரேபியா ஏமன்ல இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. ஏமன்ல நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் சவுதி அரேபியாவின் தலைமையிலான கூட்டணியில முக்கிய பங்கு வகித்து வந்த ஐக்கிய அரபு அமீரகம் தற்போது அங்கிருந்து முழுமையாக வெளியேற போவதாக அறிவித்திருந்தது. தென் ஏமன்ல இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு அமீரகம் ஆதரவு அளித்தும் வந்திருந்தாங்க. ஆனா அந்த பிரிவினைவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய துறைமுகத்தின் மீது சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்தது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல விரிசலையும் ஏற்படுத்தியிருந்தது. அமீரகத்தின் இந்த வெளியேற்றம் ஏமன் போரில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுதுங்க. சவுதி அரேபியா இனி ஏமன்ல தனித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படலாம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத மக்கள் தொகை இருக்காங்களாம். 2026 ஆண்டுல அடியெடுத்து வைக்கக்கூடிய பாகிஸ்தான் மிக கடுமையான மக்கள் தொகை பெருக்க சவாலை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் தற்போது உலகின் 5வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவே இருக்கிறது. ஐநா சபையின் தகவல் படி அந்நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஆண்டுக்கு 2.55% உயர்ந்திருக்கிறது. இது தெற்காசியாவிலேயே மிக அதிகப்படியான வளர்ச்சியாகும். ஏற்கனவே கடும் பொருளாதார நெருக்கடியில சிக்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்த மக்கள் தொகை பெருக்கம் பெரும் சுமையாகவே மாறியும் இருக்கிறது. வளங்கள், உணவு, நீர், வேலை வாய்ப்பு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய நிலையில அதிகரித்து வரக்கூடிய மக்கள் தேவையை பூர்த்தி செய்வது கடினம் என ஐநா தெரிவித்தும் இருக்காங்க. பாகிஸ்தான் மக்கள் தொகையில 60% அதிகமானோர் 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள். அவர்களுக்கு சரியான கல்வி மற்றும் வேலை வாய்ப்பை வழங்க தவறினா அது அந்த நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் என எச்சரிக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. போதிய மருத்துவ வசதிகள் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு விழிப்புணர்வு இல்லாததால தாய் மற்றும் சேய் இறப்பு விகிதம் குறையாமல் இருப்பதையும் ஐநா சுட்டிக்காட்டியும் இருக்கிறாங்க. 2026 ஆண்டுல பாகிஸ்தான்
தனது கொள்கைகளின் மாற்றங்களை கொண்டு வராவிட்டால் வறுமை மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் கட்டுக்கடங்காமல் போகும் அப்படின்னு ஐநா முகமை தற்போது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பிரபரப்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.